கைது செய்யக்கூடாது என்ற அறிவிப்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் 19/1/2026 என்று ஆய்வாளர் அரசு செய்ய போகின்றார். அதை வழக்குரையில் எடுத்து கூறுகின்றார் ஆய்வாளர். மேலும் செக்ஷன் 6700 அதன் அடிப்படையிலே வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கிறார். இது எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மனுக்களை தாக்குதல் செய்வதற்கு ஜெயம்பை அவர்கள் நடவடிக்கை எடுக்கின்றார்கள். இந்த போக்கு வழக்கறிஞர் சமுதாயத்திற்கு மிகவும் துரதிருஷ்டவசமானது. இதே மாதிரி நடவடிக்கைகள் மற்ற நீதிபதி அவர்களும் எடுப்பார்கள். ஆகவே இதை முறையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மாபெரும் பேரவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த நீதிபதி அவர்கள் தன்னுடைய உத்தரவிலே பல்வேறு விதமான அவதூறுகளை சொல்லியிருக்கின்றார். ஏதோ வழக்கறிஞர்கள் தாங்கள் தான் நீதித்துறையை காப்பாற்றுவார்கள், அதன் அடிப்படையில் நடந்து கொள்கின்றார்கள், அது சரியானதல்ல என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஆனால் உண்மையிலே அவர்தான் சட்டத்திற்கு புறம்பாக நடந்திருக்கிறார். ஆகவே அவரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் உரிய நடவடிக்கையை அவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்று ஜாக் கூட்டுக்குழு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட போராட்டத்தை இதில் என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் முடிவு செய்வோம். பொதுக்குழு கூட்டி முடிவு செய்வோம். நன்றி. நந்தகுமார், சேர்மன், ஜாக். சரி.